தனியாக ஒரு வேலையை செய்கிறத விட ஒரு டீமாக சேர்ந்து செய்கிறப்ப வேலை வந்துட்டு சீக்கிரமாக முடிகிறதோட மட்டும் இல்லாமல் அவுட்புட்டும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நம்ம ஊரில் மழை வரலன்னா எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க, அப்புறம் வந்துட்டு மழை வந்துடும். இதை ஏன்டா இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஏன்னா கூட்டு பிரார்த்தனையோட பவரை காட்டக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஐட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஐசி பற்றி கொஞ்சம் அலசலாம். ஐசி அப்படின்னா என்னென்னா இன்டெகிரேட் சர்க்யூட் அப்படிங்கிறது ஒரு சின்ன சிப்பு தான். ஆனால் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஏன் ஒரு ஆம்பிளிஃபையராக இருக்கலாம், ஆசிலேட்டராக இருக்கலாம், டைமராக இருக்கலாம், மைக்ரோப்ராசராக இருக்கலாம், ஏன் ஒரு கம்ப்யூட்டர் மெமரியாக கூட இருக்கலாம். இந்த சின்ன ஐசி வந்துட்டு சிலிக்கான் துண்டுகளால் உருவாக்குறாங்க. ஏன்னா அதனால் வந்துட்டு 100 லட்சக்கணக்கான டிரான்சிஸ்டர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ், ரெசிஸ்டர்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்துட்டு அதுக்கு இருக்குது. இந்த ஐசி வந்துட்டு டிஜிட்டல் ஆர் அனலாக் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கால்குலேஷன்ஸ் பண்ணுறது, டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது மாதிரி வேலைகளை செய்யும். இன்னும் தெளிவாக புரிய வைக்கணும்னா உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு படகுல துடுப்பு போட்டுட்டு போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி பக்கத்தில் வந்துட்டு ஒரு பெரிய படகுல, அதாவது நம்ம அர்ஜுன் நடித்த கிரி படத்தில் வந்துட்டு ஒரு பெரிய படகு போட்டி நடக்கும்ல, அந்த மாதிரி ஒரு படகு வந்துட்டு 100 பேரை சேர்த்துட்டு ஒரு படகுக்கு துடுப்பு போட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். ஆப்வியஸ்லி பெரிய படகு தான் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகும். பிகாஸ் 100 பேரோட பவர் வந்துட்டு ஒரு போட்டுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் சர்க்யூட். இப்போ இந்த படகு தான் பார்த்தீங்கன்னா சிலிக்கான்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய 100 பேர் வந்துட்டு 100 டிரான்சிஸ்டர்ஸ், அதாவது 100 டிரான்சிஸ்டர்ஸோடைய அவுட்புட் வந்துட்டு நமக்கு ஒரே ஐசியில் கிடைக்கும். ஆனால் ஒரு ஐசி அப்படிங்கிறது வந்துட்டு 100 இல்லை 200 இல்லை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான டிரான்சிஸ்டர்ஸ் வந்துட்டு உள்ளே வச்சிருக்கும். ஸோ ஐசினா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பேசிக்கான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் சைஸ் மற்றும் காஸ்ட்டில் வந்துட்டு இண்டிவிஜுவல் அல்லது டிஸ்கிரீட் காம்பனன்ட்ஸ் வச்சுட்டு முன்னாடிலாம் அந்த சர்க்யூட்டை டிசைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்க்யூட்டில் யூஸ் பண்ணக்கூடிய காம்பனன்ட்ஸோட எண்ணிக்கை அதிகமாச்சு மற்றும் ஏரியாவும் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்த நெகட்டிவை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஐசி டெக்னாலஜியை டெவலப் பண்ணாங்க. 1950 வந்துட்டு ஜாக் கில்பி அப்படிங்கிறது வந்துட்டு டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்டை டிசைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுது இன்னைக்கு வரைக்கும். அப்ளிகேஷன் வைஸ் பார்த்தோம்னா இந்த ஐசி வந்துட்டு 3 வகையாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஐசி. ஒரு சிக்னலோடைய எல்லா ஆம்பிளிட்யூடையும் ஒர்க் பண்ணாமல் ஒரு சில குறிப்பிட்ட லெவல்ஸில் மட்டும் ஆப்ரேட் ஆகக்கூடிய ஐசி தான் டிஜிட்டல் ஐசி. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லாஜிக் கேட்ஸு, மல்டிப்ளெக்சர்ஸு, ஃப்ளிப் ஃப்ளாப்பு, அதுக்கப்புறம் சின்ன எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு ஒர்க் ஆகும். இந்த லாஜிக் கேட்ஸ் இன்புட் டேட்டா அல்லது டிஜிட்டல் இன்புட் டேட்டாவில் தான் ஒர்க் ஆகும். அதாவது 0s and 1s மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். லாஜிக் கேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய சிட்டி மாதிரி டிவியை போடுன்னு சொன்னால் டப்புன்னு போட்டு உடச்சிடும். ஏன்னா இன்புட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது போடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹை சிக்னல் கொடுத்தா இன்புட் வந்துட்டு 1 அப்படின்னு சொல்லி போயிடும். அப்புறம் சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகிடும். சர்க்யூட்டை கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தூக்கி போட்டு உடச்சிக்க தான் செய்யும். அடுத்த டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனலாக் ஐசி. அனலாக் ஐசி வந்துட்டு ஒரு கண்டினியூஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய சிக்னலில் ஆப்ரேட் ஆகும். இந்த அனலாக் ஐசி வந்துட்டு இன்னும் லீனியர் ஐசி, RFIC அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்காங்க. RFICனா ஒன்றும் இல்லை, அது வந்துட்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐசி. இந்த அனலாக் ஐசி வந்துட்டு கண்டினியூஸ் ரேஞ்ச் இருக்கக்கூடிய சிக்னலில் ஒர்க் ஆகும்னு சொன்னேன் இல்லையா. ஏன்னா ஒரு சில லாங் ரேஞ்சு சிக்னல்ஸ் வந்துட்டு கரண்ட் மற்றும் வோல்டேஜில் வந்துட்டு லீனியராக இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. நாம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அனலாக் ஐசிக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 741 ஐசி, அதாவது ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர். 3வது டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக்சடு ஐசிஸ். டிஜிட்டல் ஐசி அப்புறம் அனலாக் ஐசி இந்த ரெண்டும் சேர்ந்துட்டு ஒரே ஒரு சிங்கிள் சிப்பில் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் மிக்சடு ஐசி அப்படிங்கிறது. மோஸ்ட்டாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர், டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர், அதுக்கப்புறம் டைமிங் ஐசியாக இதை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஐசியிலேயே இந்த மிக்சடு டெக்னாலஜி இருக்கிறதால இது ஐசி டெக்னாலஜியை அடுத்த ஸ்டேஜுக்கு, அதாவது டிஜிட்டல், அனலாக் அப்புறம் RF ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் சிங்கிள் சிப்லேயே பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. ஸோ ஐசினா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், இது எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மேலும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு டைரக்ட் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் பிரகாஷ் ராஜ், நீங்கள் பார்த்துக்க ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர். பாய்.